கொஞ்சம் பேர் இங்கே ஹேண்ட்போனோட தான் விளக்க வேண்டும். இஸ் இட் கரெக்ட்? மாரலி இஸ் இட் கரெக்ட்? உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஹேண்ட்போன்ஸை பாவிக்க வேண்டாம் என்று வேறு நேரத்தில். அது இப்படி ஒரு கூட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற இடத்துல, ஒரு அமைச்சர் இருக்கிற இடத்துல, ஒரு மாகாண சபை உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துல, மக்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிற இடத்துல நீங்கள் துணிஞ்சு ஹேண்ட்போன் எடுத்து பார்த்து கொண்டிருக்கீங்க, சத்தம் போடுறீங்க. சத்தம் போடுறதுக்கிட்ட நான் நீங்கள் விட்டுறதுக்கு கீழே வச்சு இருந்து உங்களை படிச்சு நான் போயிருக்கலாம். அவங்களுக்கு தெரியுது ஓப்பரில் நடக்க மாட்டேங்குது. எனக்கு தெரியும் பல அதிபர்கள் இதுதான் செய்தார்கள். போனோம்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் பார்த்தா பிளாக்கில் போய் ஓப்பரேட்டர் இருந்தால் பார்த்தா நான் போனதற்கு தெரியாது ஆச்சரியம். பார்த்தா போனது நீங்கள் பிளாக்கில் வயர்களுக்கு சாரி நாங்கள் மாறணும். எல்லாருக்கும் சுற்றறிக்கை இருக்குது. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு அடிக்கூடாதை கொண்டால் நீங்கள் பழுத்து தான் அடியோடு தான் பிள்ளைகளில் போயிருக்கிறீங்க. பச்சிடம் பாடல்களை போட்டு கசைக்கிறீங்க. அப்படி செய்ய முடியாது. அதுதான் நேர் வகுப்பறை முகாமுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். உளவியலை வகுப்பறையிலே நீங்கள் பிரயோகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். 40 ஆசிரியர்கள் உளவளக்கூடிய ஆசிரியர்களை நாங்கள் இப்பொழுது பயிற்சிவித்து அவருடைய வலயங்களுக்கு அனுப்பியிருக்கோம். அவர்களுடைய வலயங்களுக்கு நிச்சயமாக வந்திருப்பார்கள் நான் நம்புகிறேன். இந்த மாணவர்களுடைய வரவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாகும். அதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வருட இறுதிக்குள்ளே மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பதை நீங்கள் முதலாம் பாடப்படி முடிந்தது அவருடைய வரவுகளை பதிவீர்கள். அது பதிவு முடிந்தது. அதை சரியான முறையிலே உங்களுடைய கரணியிலே ஏற்றி இணையதளத்திலே கொடுவதற்கு தயாராக கொள்ளும் அமைச்சருக்கு இன்றைக்கு மாணவர்கள்